ஏன் இந்த செப்டம்பர் மாதத்தை எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சார்? எப்போவும் செப்டம்பர் மாதம் வெரி டேஞ்சர். ஆனால் இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 2வது மாதம் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா 9ஆம் மாதம் 2ஆம் மாதம் ரொம்ப டேஞ்சர். இந்த வருஷம் 9ஆம் மாதத்தில் 1/19 ரொம்ப லக்கி டேட்டு. 28 கொஞ்சம் அவாய்ட் பண்ணு, அன்றைக்கி ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கலாம். அதே மாதிரி இப்போ ஜம்மு காஷ்மீர் நடந்துச்சு கட்டணை, அது 22ஆம் தேதி தான் நடந்துச்சு. 22ஆம் நம்பர் 22 நம்பர்ஸ் வெரி டேஞ்சர் நம்பர்ஸ். அதே மாதிரி 20ஆம் தேதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகாவில் ஒர்க், அந்த ஒய்ஃபை அவங்க பையனை புருஷனை கொலை பண்ணிட்டாரு 20ஆம் தேதி. ஏன்னா இந்த நம்பர்ஸ்லேயே ஏதாவது ஒன்று நடக்கும், அந்த டேட்டில் தான் நடந்துருக்குது. 7ஆம் தேதி 8வது மாதத்தில் தங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. தங்க வெள்ளி ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. உலகத்தில் ஃபஸ்ட்டு டைம் விலை ஜாஸ்தி ஆகுது. எவ்வளோ பேருக்கு கஷ்டம் ஆகும் தங்கம் வாங்குறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி மிராக்கள் நடந்துடும். நல்லதுக்கு இந்த கெடுதலே நடக்கும். ஆனால் ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். இப்போ கோயிலுக்கு போகிற இறந்து போகலாம், இப்போ அண்ணத்தண்ணி சண்டை போட்டுக்கலாம், இல்லை தேச சண்டை போட்டுக்கலாம், ஃப்ளைட் டிஸ்டர்ப் ஆகலாம், ட்ரெயின் டிஸ்டர்ப் ஆகலாம், இது மாதிரி தண்ணி ஏதாவது பிரச்சனை ஆகலாம். இந்த மாதிரி உலகத்தில் இதே ஆகும். இந்த டேட்டு எந்தெந்த மாதிரி ஆகும் கெடுதலும் அன்றைக்கி ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். 18, 20, 9ஆம் மாதம் 9ஆம் நம்பருக்கு டேஞ்சர் இருக்குது. 9 ரன் ஓட்டி திருப்பி வரக்கூடாது. ரொம்ப ஆபத்தாகிடு வரும் 100%. யாரோட மொபைல் நம்பரில் டபுள் 9 வருது. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் கன்னட பிக் பாஸ் ஃபேமஸ் நியூமராலஜிஸ்ட் ஆரியவர்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம ஒவ்வொரு மந்த்லையுமே ஒவ்வொரு விஷயங்கள் வரப்போகுது. இந்த 2025 பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுமே நடந்திருக்கு, கெட்ட விஷயங்களுமே நடந்திருக்கு. அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டோம் சார். ஏன் இந்த செப்டம்பர் மாதத்தை எல்லாருக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க சார்? எப்போவும் செப்டம்பர் மாதம் வெரி டேஞ்சர். ஆனால் இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 2வது மாதம் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா 9ஆம் மாதம் 2ஆம் மாதம் ரொம்ப டேஞ்சர். செப்டம்பர் மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் டேட் ஆஃப் பர்த் தெரியல அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1ஆம் தேதி கவுண்ட் பண்ணால் 1/9/2025 கவுண்ட் பண்ணால் அது 1 தான் வரும் டேட்டுன்னா. அதே மாதிரி 4 கவுண்ட் பண்ணால் 4 தான் வரும், 5 கவுண்ட் பண்ணால் 5 தான் வரும். இந்த மாதத்தில் அப்படி வந்துட்டு இருக்குது. இந்த மாதத்தில் யாரோட டேட் ஆஃப் பர்த் தெரியல, இந்த மாதம் பூர்த்தி எழுதி வச்சுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு படித்தையோ இல்லை 30 நாள் படிச்சுக்க, அப்போ எழுதி வச்சுட்டு 31ஆம் தேதி நீங்கள் படித்தா உங்களோட டேட் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். அது கன்ஃபார்மாக கண்டுபிடிக்கலாம். நல்ல டேட்டு கெட்ட டேட்டு இதுன்னா. இந்த வருஷத்தில் நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நம்பர் 2 ಮತ್ತು 9 சரியில்லைண்ணா. ஆனால் இந்த வருஷம் 9ஆம் மாதத்தில் 1/19 ரொம்ப லக்கி டேட்டு. 28 கொஞ்சம் அவாய்ட் பண்ணு, அன்றைக்கி ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கலாம். அதே மாதிரி 2, 11, 20, 29 ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆகியே தீரும். உலகத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் நம்பர்ஸ். இந்த நம்பர் தயவிட்டு அன்றைக்கி மட்டும் உஷாராக இருக்கணும். அந்த டேட்டில் போகிறதும் ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். செப்டம்பர் மந்தில் ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். ஃப்ளைட்டு ஏதாவது விடல, ஃப்ளைட்டு ஃப்ளைஓவர் இது வரைக்கும் என்ன ஃப்ளைட் என்ன விழுதுருக்கு எல்லாம் 9ஆம் நம்பர். ஃப்ளைட் விழுந்து 9 தான். அந்த ரூட் நம்பர் 171 அந்த ரூட் நம்பர். இப்போ ஃப்ளைட் விழிச்சு பாருங்கள், அந்த நம்பர் 240 பேர் எவ்வளோ 220. அந்த ரூட் நம்பர் 171 அது கூட 9 தான் வரும். கவுண்ட் பண்ண 9 தான் வந்துட்டு இருக்குது. அவாய்ட் பண்ணணும் 9 இந்த மாதம் செப்டம்பர் மாதம். 2/11/29ஆம் தேதி பார்த்தோம் ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். 3, 12, 21, 30 ரொம்ப லக்கி டேட்ஸ். இந்த இயரில் ரொம்ப லக்கி டேட்ஸ் தான். 4, 14, 4, 13, 22, 31 லக்கி. ஆனால் 22 50-50 இருக்கு, கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி 5 பிறந்தவங்க ரொம்ப லக்கி டேட்ஸ். 5, 14, 23 ரொம்ப லக்கி டேட்ஸு. 6ஆம் தேதி நல்லாயிருக்கும். 6, 15, 24 லக்கி டேட்ஸ் தான். 7, 16, 25 கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவ்வளோ சக்ஸஸே இல்லை. நம்பர் 7ல் அவர் பறந்துருக்காரு, அவ்வளோ சக்ஸஸ் இல்லை. வெரி சக்ஸஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. அதே மாதிரி 8, 17, 26 வெரி சக்ஸஸ் நம்பர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லாயிருக்கும். ஆனால் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி கொஞ்சம் அவாய்ட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அன்றைக்கி மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்கணும். 2ஆம் தேதி 9ஆம் தேதி உலகத்தில் ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கும். அதே மாதிரி 2029 இந்த உலகம் 30% அழிஞ்சிடும். உலகமே 30% அழிஞ்சிடும். யாரெல்லாம் இருக்கிறா யாருக்கு போகிறது தெரியாது. ஏன்னா இந்த கரோனா வரும் நான் தான் முன்கூட்டியே சொன்னேன். திருப்பதி கோயிலெல்லாம் மூடன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் 29ஆம் தேதி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்ராலய தண்ணி ரொம்ப நம்பி போயிடுச்சு. நிறைய பேருக்கு பிரச்சனை ஆச்சு. அது 29 தான். அது எப்போ ஆயிடுச்சு? 2009 தான் ஆயிடுச்சு. அதுவும் 9ஆம் மாதத்தில் தான் ஆயிடுச்சு, 29ஆம் தேதி. ஆனால் 2ஆம் தேதி 9ஆம் மாதம் 2009
ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி ஆந்திரா சிஎம் இறந்து போயிட்டார் ஃப்ளைட்டில். இந்த மாதிரி இந்த நம்பர் 29 எப்போவும் டேஞ்சர் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் வண்டி நம்பர்ஸ், மொபைல் நம்பர், வீட்டோட நம்பர் கூட 2992 இருக்கவே கூடாது. இந்த ரெண்டு கூட இந்த நம்பர் இருந்தால் ரொம்ப பிரச்சனைகள் மாட்டிக்கும். தயவுட்டு இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாரோட மொபைல் நம்பரில் 487 இருக்கோ, இந்த 3 பக்கத்தில் இருக்கோ, அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது இல்லை. யாரோட மொபைலில் லாஸ்ட்டில் 7ல் 2 எண்டாகும், அவங்க எல்லாம் கடகராக இருக்கிறது. எவ்வளோ சம்பாதனை பண்ணாலும் பணம் நிற்கிறதில்ல, அதிகமாக செலவாகிட்டு இருக்குது. ஜாதகா சூப்பர் சொல்லுவார், சுக்ரா நல்லா இருக்கா, புதா நல்லா இருக்கா, குரு நல்லா இருக்கா அப்படி சொல்லுவார். ஆனால் வாழ்க்கையில் இந்த 3 கிரகமும் கூட கெட்டுப்படும். இந்த நம்பர் இல்லாமல் ஒரு நம்பர் வாங்கிட்டால் வெரி சக்ஸஸ். செப்டம்பர் மந்த் 2ஆம் தேதி, 9ஆம் தேதி, 18, 27ஆம் தேதி ரொம்ப ஜாகிரதை இருங்க. அன்றைக்கெல்லாம் அதிகமாக எங்கே போகாதீங்க, கூலாக இருந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது 2வது மந்த் வந்ததா சொன்னீங்க இல்லைங்க சார். இப்போ இந்த 9th மந்தில் எந்த மாதிரி பிரச்சனை வரலாங்க சார்? வேர்ல்டு லெவல்லேயே இது நடந்துடும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம்னா என்ன சொல்லலாங்க சார்? இப்போ ஜம்மு காஷ்மீர் நடச்சு கட்டானே அது 22ஆம் தேதி தான் நடந்துச்சு. 22ஆம் தேதி நம்பர் 22 நம்பர்ஸ் வெரி டேஞ்சர் நம்பர்ஸு. அதே மாதிரி 20ஆம் தேதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகாவில் அந்த ஒய்ஃபை அவங்க பையனை புருஷனை யாரும் கொலை பண்ணிட்டாரு 20ஆம் தேதி. ஏன்னா இந்த நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று நடக்கும், அந்த டேட்டில் தான் நடந்துருக்குது. இப்போ 9ல் ஏதாச்சும் உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், யாருக்காவது கெட்ட பேர் இல்லை சண்டை ஒரு பிரபஞ்சத்தில் ஏதாவது நெகட்டிவ் ஆகும். ஆனால் ஃப்ளைட்டோ ட்ரெயின் இந்த மாதிரி குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது, இப்போ சென்னையில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற ட்ரெயின் அடித்து எவ்வளோ பேர் இறந்துப்பட்ட குழந்தை. அந்த நம்பர்ஸ் 7ஆம் மாதம் 8ஆம் தேதி இந்த 7-8 பக்கத்தில் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா 7ஆம் தேதி 8வது மாதத்தில் தங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. தங்க வெள்ளி ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. உலகத்தில் ஃபஸ்ட்டு டைம் விலை ஜாஸ்தி ஆகுது. எவ்வளோ பேருக்கு கஷ்டம் ஆகும் தங்கம் வாங்குறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி மிராக்கள் நடந்துட்டு நல்லதுக்கு இந்த கெடுதலே நடக்கும். ஆனால் ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். இப்போ கோயிலுக்கு போகிற இறந்து போகலாம், இப்போ அண்ணா தம்பி சண்டை போட்டுக்கலாம், இல்லை தேச சண்டை போட்டுக்கலாம், ஃப்ளைட் டிஸ்டர்ப் ஆகலாம், ட்ரெயின் டிஸ்டர்ப் ஆகலாம், இது மாதிரி தண்ணி ஏதாவது பிரச்சனை ஆகலாம். இந்த மாதிரி உலகத்தில் இதே ஆகும். இந்த டேட்டில் எந்தெந்த மாதிரி ஆகும் கெடுதலும் அன்றைக்கி ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். அதே மாதிரி 2029க்கு இந்த உலகத்தில் ஜகத்தில் 30% இல்லை கானூன் சேஞ்ச் ஆகிடலாம் 2029க்கு. இல்லை உலகமே அழிஞ்சிடல 30%, யாருக்கும் தெரியாது. இல்லை கானூன் புதுசு வந்துடல, புதிய கானூன் வரல. அந்த கானூன் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ நிறைய பேர் வீட்டு வாடகை வாங்குறாரு, அவங்களுக்கெல்லாம் தனியாக ஜிஎஸ்டி, அதுக்கே ஒரு லைசன்ஸ் வாங்கணும், நீ ஒரு வீடு வாங்கினா இப்படியெல்லாம் கானூன் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ இருக்கலாமா வச்சுக்கலாமா விற்கலாமா அந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆகும். உலகத்தில் எல்லோரும் வாழணுமே, அந்த மாதிரி பிரச்சனை அதிகமாகும். இப்போ தர்மஸ்தல பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அது 27ஆம் தேதி தான் அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது கூட 2007 தான் இருக்குது. 2007 இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. இதெல்லாம் 9 தான். இதெல்லாம் கவுண்ட் பண்ணால் 9 வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கடவுள் கூட விடுறதில்லை மனுஷனுக்கு. அந்த மாதிரி டேஞ்சர் நம்பர்ஸ். தேவி கூட பிரைமேட் ரொம்ப அவரே தோல்வி அடித்தார் எம்பி சீட்டில். ஏன்னா 18ஆம் தேதி பிறந்திருக்கிறார். ஐயப்பா சாமி 18 மட்டும் எவ்வளோ பிரச்சனை. ஐயப்பாவுக்கும் கேஸ் போட்டிருக்காரு. இந்த உலகத்தில் யாருக்கு மேலே கேஸ் போட மாட்டார். சபரிமலை ஐயப்பா மேலே கேஸ் இருக்குது. அது ஒரு சண்டே நடந்துட்டு இருக்குது. ஏன்னா 18ஆம் நம்பர், அது 18ஆம் படி. அந்த நம்பரில் இந்த ஜாகிரதை இருக்கணும். இப்போ ரஜினிகாந்த் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு, அவர் வீட்டு நம்பர் 18. ஏப்பா இது எல்லாம் கூட்டம் சண்டை பண்ணுங்க, ஏன்னா பண்டி பண்ணக்கூடாது. அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவங்க வீட்டு நம்பர் 18. இந்த வருஷம் அவங்க வீட்டுக்கு கூட பிரச்சனை வந்துச்சு. ரஜினிகாந்த் கிடையாது, அந்த வீட்டு பிரச்சனை வந்துச்சு. அந்த வீட்டுனால தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. அதை மாதிரி தான் 18 அவாய்ட் பண்ணால் ரொம்ப நல்லா. ஹோட்டல் 18 ஹோட்டலெல்லாம் இருக்குது, ட்ரிங்க் அதெல்லாம் ஹோட்டல் இருக்குது. அது மேலே கூட கேஸ் எல்லாம் நடந்துச்சு. இந்த வருஷம் 18 கப் எடுத்தாலும் கூட ஆசை பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டார். இதுக்கு மேலே எல்லா மேலே கேஸ் இருக்குது. ஆனால் இந்த 9ஆம் மாதம் 18ஆம் தேதி ரொம்ப ஜாகிரதையாக இருக்குது. ஏன்னா 18ல் 9 பக்கத்தில் வரும். அன்றைக்கி டேட் கவுண்ட் பண்ணாலும் கூட 9 வரும். எதார் ஒரு ஹோட்டலுக்கு நெருப்பு விடுறதோ, இல்லை பேங்க் தேடி போயிடுது, இல்லை நகைக்கடை தேடி போகிறதோ, இல்லை ஒரு ஃப்ளைவர் விழுந்து போயிடும், இல்லை உலகத்தில் எங்கே காடுக்கு நெருப்பு பற்றிக்கிறது, இல்லை ஃப்ளைட் விழுது, இந்த மாதிரி இதெல்லாம் 29 டேட்டில் நடந்தே தீரும். உலகத்தில் ஒரு இடத்துல நடக்கும். ஆனால் நான் இந்தியாவில் சொல்லிட்டு இருக்கிறேன், உலகம் நம்பர் 9 எல்லாம் உலகத்துக்கு எல்லாம் ஒன்று தான் நம்பர்ஸ். இங்கே என்ன பார்டர் கிடையாது. அதுக்கு பேன் இண்டியா மாதிரி இருக்கும், அது பேன் வேர்ல்டு மாதிரி இருக்கும். அந்த நம்பர்ஸ் 9, 18, 27 அதுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். யாரெல்லாம் அந்த டேட்டில் பிறந்திருக்கவங்களும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவங்களால அந்த லக்கி நம்பர்ஸ்னால நான் இன்னொரு வாட்டி சொல்ல போகிறேன். இந்த நம்பர்ஸ் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். 9ஆம் மாதத்தில் ரொம்ப ஜாகிரதை, ரொம்ப டேஞ்சர் மாதமே 9ஆம் மாதம். இந்த வருஷத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்.
இப்போ அப்பா பண்டாட்டி குழந்தை மூட்டு யாரோ ஒரு ஆள் இறந்து போயிடுவார், அது ஒரு பிரச்சனை தான், அது ஒரு ரொம்ப கஷ்டம். இல்லை அது மேலே யார் மேலே கேஸ் போட்டுவிடுவார் குடும்பத்தில், இல்லை லிட்டிகேஷன் ஆகிடும் ப்ராப்பர்ட்டி. இல்லை 9 நம்பர் வீடு இருக்கும், இல்லை 18ஆம் நம்பர் இருக்கும், இல்லை 27 நம்பர் இருக்கும். அந்த வீடு மேலே ஏதாவது கேஸு வழக்குகளை போட்டுட்டு வரும். இல்லை அன்றைக்கி தான் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிருக்கோம், இல்லை அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பால் பொங்கிட்டு போயிடும். அந்த அப்போல்லாம் இதெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கும். ஆனால் 2ஆம் தேதி 9ஆம் தேதி ஒன்றும் கூட வேலை செய்யக்கூடாது. வரக்கூடிய செப்டம்பர் மந்த்லைங்க சார் எந்த எண்ணில் பிறந்தவங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கலாங்க சார்? இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகம் அப்படின்னா யாருங்க சார்? சார் நான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்குது, இந்த மந்தில் ரொம்ப டேஞ்சர். இந்த மந்தில் யார் ரொம்ப கவனம் இருக்குங்கன்னா 2, 11, 20, 29 ரொம்ப கவனம் இருக்குது. அது விட்டா 7, 16, 25, அது விட்டா 9, 18, 20. 9ஆம் மாதம் 9ஆம் நம்பருக்கு டேஞ்சர் இருக்குது. 9 2 வாட்டி திருப்பி வரக்கூடாது, ரொம்ப ஆபத்தாகிடு வரும் 100%. யாரோட மொபைல் நம்பரில் டபுள் 9 வருது, 99 யாரோட மொபைல் நம்பருக்கு, யாரோட வண்டி நம்பரில் 9 வரும், இதெல்லாம் வெரி அக்கௌண்ட் நம்பர் 9 வந்து சீஸ் ஆகிடு வரும். கம்டாக்ட் ஜிஎஸ்டி ஏதாவது ஒன்று லாக் ஆகிடலாம், ஒரு கம்பெனியோட நம்பர்ஸ். அதே யாரோட மொபைல் லாஸ்ட்டில் 2 எண்ட் ஆகக்கூடாது, 22, 222, இந்த மாதிரி நிறைய 2 இருக்கிறவங்கள, நிறைய நேர் இருக்கிறவங்கள மொபைல் நம்பர்ஸ் ஆகட்டும், வண்டி நம்பர்ஸு. இந்த வருஷம் உலகத்தில் அவன் திருடனாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகிட்டோம், இல்லை முதலமைச்சராக இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். அவங்க வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நம்பர் இந்த வருஷம். உங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆந்திராவில் 2ஆம் தேதி பிறந்திருக்கிற யார் சிரஞ்சீவி தம்பி கண்டித்த பவன் கல்யாணம், அவரே கும்பமேளா போயிட்டார் 2ஆம் திங்களில். அவர் தண்ணிக்குள்ளே முழுகிட்டு குளிச்சுட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டார், உடம்பு கெட்டு போய். அவனோட பையன் ஸ்கூலில் நெருப்பு பற்றிக்கிட்டு போய் இழுத்துட்டு வந்தார். அந்த ஸ்கூலில் பற்றிக்கிடுச்சு, அந்த பையன் உள்ளே மாட்டிக்கிட்டார். அந்த ஸ்கூலை பற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தார். இந்த மாதிரி 2ஆம் தேதி அவருக்கு பார்த்துட்டு அவரே விடலை. அதே மாதிரி இம்போஸ் நாராயணமூர்த்தி ஸ்டார்டிங் ஜனவரியில் எவ்வளோ 1000 கோடி கணக்கு லாஸ் ஆகி போயிடுச்சு அவருக்கு. நிறைய பேர் வேலையிலேருந்து எடுத்துட்டார். அதே மாதிரி வீரேந்திர சேகர் 20ஆம் தேதி அவர் ஒய்ஃப் டைவர்ஸ் இந்த வருஷம். இந்த மாதிரி 100 சொல்லலாம் சார். பெரிய பெரிய ஆளுக்கு இப்போ ஏன்னா சின்ன சின்ன ஆளுக்கு கேட்குறது வேண்டாம் சார். ஆணைக்கு தகுந்த மாதிரி கஷ்டம், இருபைக்கு தகுந்த மாதிரி கஷ்டம். ஆணைக்கே ரொம்ப கஷ்டம். இவ்வளோ சாப்பிடணும், ஆனை இருபைக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு அது கஷ்டப்படும். ஆணைக்கு தகுந்த மாதிரி ஆணை கஷ்டம், இருபைக்கு தகுந்த மாதிரி இருபை கஷ்டம். செப்டம்பர் மாதத்தில் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதை. உலகத்தில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் நஷ்டத்தை கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாங்க சார். இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளாகட்டும், மற்ற பொலிட்டிக்கல் ரீதியாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், லாயர் ஆகட்டும், எல்லோரும் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாங்க சார். எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.